ஸோ மார்னிங் வந்து நான் ஒரு 8 o'clock போல் தான் எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் அடுப்பில் தான் வந்து சுடு தண்ணி சுட வைப்பேன். அங்கே சுடு தண்ணி சுட வச்சுட்டு அரிசி கழுவி வச்சுட்டு அந்தாண்ட வந்து இன்றைக்கி வந்து கொள்ளு ரசம் தானே வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கொள்ளு வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து அந்தாண்ட வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் பால் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி வச்சிட்டேன். இங்கே இருக்குல்ல அது வந்து வெற்றி வெள்ளனோட அவங்க அப்பாவுக்கு, அவர் ரெட் ரைஸ் தானே சாப்பிடுவார். ஸோ அவருக்காக அங்கே இருக்குது. இந்த சாதம் இல்லைன்னா சுடு தண்ணி வந்து சுட்ட உடனே அது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சுடு தண்ணி வந்து சுட்டுருச்சு. அதனால் இந்த சைடில் வந்து கரண்ட் அடுப்பில் வந்து அந்த அவங்க அப்பாவோட ரைஸ் வச்சுருக்கேன். அது ரசத்துக்கு வந்து கிண்ணத்தில் தண்ணி மொண்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி வந்து கொஞ்சமாக போட்டு கொள்ளு வெந்துட்டுருக்குல்ல, அது வெந்த உடனே தானே ரசம் தாளிக்க முடியும். இப்போ சாதமும் எங்களுக்கு வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து புளி வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக புளி போட்டுக்கிட்டேன். யார் யார் வந்து கொள்ளு ரசம் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அடிக்கடி வந்து கொள்ளு ரசம் வைப்போம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து சாதம் வந்துடுச்சு. இது ஸ்டீம் ரைஸ் தானே, ஸோ ஒரு 5 to 10 minutesக்குள்ளே வெந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த சாதத்தை வடிச்சிட்டு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வடிச்சிட்டு அதை லைட்டாக நான் வந்து தண்ணி லைட்டாக அடியில் இருக்கும்ல, ஸோ அதுக்காக வந்து கொஞ்சமாக அடுப்பில் ஒரு 2-3 seconds வச்சுட்டு உடனே எடுத்துருவோம். அது வந்து சாதம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகுது, அடியில் வந்து தண்ணியும் இருக்காது. இன்றைக்கி வந்து மதியம் வந்து ரசத்துக்கு வந்து தொட்டுக்க வந்து முட்டை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். வெங்காயம் போட்டுல நார்மலாக வந்து தோசைக்கல்ல தான். ஸோ முட்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போடுவோம்ல, ஸோ அதுக்காக இப்போ தம்பிக்கு வந்து அது தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு. அவனுக்கு வந்து காலைல டிஃபன் வந்து தோசை, அவங்க அப்பாவுக்கு வந்து கூழ், வெந்தயம், அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு இருக்குல்ல அது முளைக்க வச்சுருந்தேன். அது வந்து வேக வச்சு சாப்பிட்டா நல்லதில்லை உடம்புக்கு. ஸோ அதுக்காக வந்து அது வேக வச்சு காலைல டிஃபனுக்கு கொடுத்தல. இப்போ வந்து ரசத்தை வந்து கூட்டி வச்சு அது வந்து தாளித்து இதில் கொட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ரசம் நிறுத்திடலாம். ஸோ நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா நான் கிள்ளி போட மாட்டேன், காரம் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக வந்து முழுசாக தான் போடுவோம். இப்போ வந்து ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம்ல. தாளித்து கொட்டி ஒரு கொதி வந்துட்டுனா நிறுத்திடலாம். அந்தாண்ட வந்து கொள்ளு வந்து ஒரு 70 to 80% வந்து வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா அதுவும் இது பண்ணிடலாம். காஞ்ச மிளகா வந்து அப்படியே தாளித்து இதில் கொட்டிட்டுனா இது கொதிக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதுவும் வந்து அப்படியே தோசைக்கல் வச்சு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தான் சாதம் வடித்தாச்சு 2 பேருக்கும். இப்போ ரசமும் வச்சாச்சு. வெறும் முட்டை மட்டும்தான் பாக்கி இருக்குது காலைல டிஃபனுக்கு என்னென்னா கூழ், தயிர், வெங்காயம் கூழில் கரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்க வந்து கொள்ளு துவையல். அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு. வெற்றி வேலனுக்கு வந்து இது அது பேர் என்னது தோசையும் கொள்ளு துவையலும், அவிச்ச முட்டை ஒன்று. அவனுக்காக தான் தோசை இப்போ ஊற்றிட்டுருக்கேன். அது வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், பச்சை பருப்பு அவங்க அப்பாவுக்கு. அது சாப்பிட்றதுக்கு சின்ன பவுலில் ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய கிணத்துல வந்து சின்ன பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் அவர் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பார், எதனா ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு. ஸ்கூல் கிளம்புற டைம் ஆகிடுச்சில்ல, அவனுக்கு வந்து 12 to 2 தான் ஸ்கூலு. ஸோ நான் 8 மணிக்கு எழுந்துச்சுன்னா எனக்கு 11 o'clock அந்த மாதிரி ஆகும் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பேன். குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுத்து அப்படியே ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவேன். லஞ்சுக்கு ஏதாச்சும் கொடுத்து அனுப்புவேன், ஸ்நாக்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும். மேக்ஸிமம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இந்த ரைஸு அந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஃப்ரைடு இட்லி, தோசை, சப்பாத்தி, பாஜி அந்த மாதிரி தான் கொடுத்து அனுப்புவோம். மற்றபடி ரைஸ்லாம் எதுவும் கொடுத்து அனுப்ப மாட்டேன், ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சாப்பிட தெரியாது ரைஸ்லாம். ஸோ அதுக்காக தான் இப்போ அவனுக்கு தோசை ஊற்றி முடிச்சாச்சு. அது ஒரு முட்டை வச்சுருக்கான் அவனுக்காக தான். இப்போ வந்து முட்டை வறுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக தான் தோசைக்கல்லில் போடுறதுக்குன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை கட் பண்ணி அங்கே வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுப்போம்ல, அதான்.
இப்போ முட்டை வெந்துட்டுருக்கு. டெய்லியுமே வந்து விளக்கேற்றி வத்தி ஏற்றுவோம்ல காலையில். ஸோ அதுக்காக வந்து சாமிக்கு வந்து எல்லாத்தையுமே பூலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை ஸ்கூல் கூப்பிட்டு போனோம்ல, அதுக்காக நானும் வந்து ரெடி ஆகுறேன். அப்படியே விளக்கேற்றி வத்தி ஏற்றிட்டு அவனையும் ஸ்கூலுக்கு எழுப்பி அப்படியே கூப்பிட்டு போய்டும். அவனும் சாப்பிட்டு உக்காண்ட்ருக்கான். நம்மளும் ரெடி ஆகலாம் அப்படியே. இப்போ வந்து நம்மளும் ரெடி ஆகிட்டு அவனுக்கும் ட்ரெஸ் போட்டுவிட்டு விளக்கேற்றி வத்தி ஏற்றிட்டு அப்படியே ஸ்கூல் கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ அவனுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சாமிக்கு வந்து விளக்கேற்றணும்ல, ஸோ அதுக்காக எண்ணெய் ஊற்றி அப்படியே விளக்கேற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செவ்வாய்க்கிழமை இல்லை இன்றைக்கி. ஸோ அதுக்காக தான் செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் நார்மலாக எப்பயுமே சாமி கும்பிடுவோம். பூ வந்து டெய்லியுமே வந்து சாமிக்கு வந்து டெய்லியுமே சேஞ்ச் பண்ணி தான் இது பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு இல்லை, டெய்லியுமே நான் வந்து எடுத்துகிட்டு வேறு பூ போடுவோம். செவ்வாய்க்கிழமைன்றதால இன்றைக்கி வந்து கற்பூரம் ஏற்றுவோம். அவ்வளோதான், பால் வச்சு சாமிக்கு. இப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டு அவனை ரெடி ஆக்கிட்டு அப்படியே ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். விளக்கேற்றிக்கலாம் வெளியிலையும் உள்ளார. இந்தாண்ட வந்து எங்கள் மாமியாரோட ஃபோட்டோ இருக்குது, ஸோ அங்கேயும் வந்து விளக்கேற்றணும். இப்போ வந்து விளக்கேற்றியாச்சு. இப்போ வத்தி ஏற்றி கற்பூரம் தான் ஏற்றணும். அதுக்குள்ளே இவர் சார் வருவார். அவருக்கு எப்படின்னா சாமி கும்பிட்ற டைமில் அவன்கிட்ட ஒரு வத்தி கொடுக்கணும். ஸோ அதுக்காக அவன் ரொம்ப இது பண்ணுவான். வெளியே ஒரு வத்தி, இங்கே ஒரு வத்தி, மாமியார்கிட்ட ஒரு வத்தி. அவன் ஒரு வத்தி ஏற்றுன்னு வந்து எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை விடுவார். இப்போ வத்தி ஏற்றியாச்சு. கற்பூரம் ஏற்றிட்டுனா அவனை கிளப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரம் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு வைப்போம்ல, நீர் விட்டு கீழே வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு எட்டான வந்துடுவோம். அப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து தம்பி கிளப்ப வேண்டியது தான். டைம் ஆகிடுச்சு, 11:45 கிட்ட ஆகிடுச்சு. 12:15 ஸ்கூல் இல்லை. ஸோ அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ரெயின் கோட் போட்டு தான் எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு கூட அவனுக்கு ரெயின் கோட்டு. உங்கள் பசங்களும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மஸ்தி வீட்டில். நர்சரி தான் படிக்கிறானே, ஆனால் அவனை கேட்டால் நான் எல்கேஜி படிக்கிறேன்னு சொல்லுவான். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பேகு. அங்கே எண்ணெய் தடவுறதுக்கு எண்ணெய் தடவை விட மாட்டான். எண்ணெய் தடவுனாலே அவனுக்கு தலையில் பிடிக்காது. ஹேர் கட் பண்ணியிருக்கான்ல, ஸோ அதெல்லாம் எண்ணெய் தடவை விட மாட்டான். அப்போ வந்து கொள்ளு துவையல் சாப்பிட்டுட்ருக்காரு. அவனுக்கும் டைம் ஆகிடுச்சில்ல, ஸோ அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். தலை சீவிட்டு ரெயின் கோட் மாட்டிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பசங்களுக்கெலாம் எத்தனை மணிக்கு ஸ்கூலுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இங்கே வந்து மகாராஷ்டிராவில் வந்து நர்சரிக்கு வந்து 12:15 இவங்க ஸ்கூல் வந்து டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். இவங்க ஸ்கூலில் வந்து 12:15 to 2. பொட்டு வைக்கிறதுக்கு எப்படி அழுகுறான்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். சார் வீட்டிலேருந்து ரெயின் கோட் மாட்டிட்டு ஸ்டெப்ஸில் இறங்குறாரு. அவர் இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு பாய் சொல்லுவார் பாருங்கள். சரி, நாங்களும் ஸ்கூல் போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.